2026ல இதே கூட்டணி கூட்டணி இருக்குது, இந்திய கூட்டணி இருக்குது தமிழ்நாட்டில். இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? வேறு கட்சிகள்லாம் வந்து சேர்ற வாய்ப்பு? இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு விஷயம் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்கன்னா, இது நான் பேசுவதாக இருக்கட்டும், அன்புமணி அண்ணன் பேசுவதாக இருக்கட்டும், ஐயா வாசன் அவர்கள் பேசுவதாக இருக்கட்டும், எல்லாருமே முதலாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத முன்னாடி வச்சிருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் நண்பர்கள்லாம், நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட். அது ஈரோட்டில் நீங்களாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. கூட்டணி ஆட்சியில் தமிழகத்தில் 70 ஆண்டு கழிச்சு ஒரு பேச்சு வருது. 70 இயர்ஸ் கழிச்சு கூட்டணி ஆட்சி. ஏன்னா எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாருடைய குரலா இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணல. முதலா கூட்டணி ஆட்சி நாம வைக்கிறோம் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் இதுல ஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். பாரதிய ஜனதா கட்சி இதை லீடு பண்ணலாம், ஆனாலும் எல்லா கட்சிக்கும் ஸ்டேக் இருக்கு. ஸோ கூட்டணி ஆட்சி நாங்க வச்சது யோசிச்சு தான் வச்சிருக்கோம். அன்புமணி அண்ணன் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, யோசிச்சு சொல்றாரு. நான் சொல்றேன், யோசிச்சு சொல்றேன். ஜி.கே. வாசன் சொல்றாங்க, யோசிச்சு சொல்றோம். அதே போல நம்முடைய வேறு தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, ஏசி சண்முகண்ண சொல்றாங்க, யோசிச்சு நம்ம சொல்றோம். கூட்டணி ஆட்சி எல்லோரும் இருக்கணும், நம்பர் 1. இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இந்த கூட்டணிக்குள்ள யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய வாய்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா தமிழகத்தினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, அந்த 40% 45% வச்சிருந்த கட்சிகள் இன்னைக்கு 30க்கு வந்துட்டாங்க, 26க்கு வந்துட்டாங்க, 19க்கு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து டாமினன்ட் பார்ட்டி அப்படின்னு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைங்கன்னா, டாமினன்ட் பார்ட்டினா 52%. இன்னைக்கு நீங்க தெலங்கானா பாக்குறீங்க, மம்தா பானர்ஜி அவங்கள பாக்குறீங்க, வேற இடத்துல அது டாமினன்ட் பார்ட்டி. ஒரே கட்சி, சின்ன கூட்டணிகள் இருந்தாலும் 52% வாக்க ஒரு கட்சி வாங்குது. தமிழ்நாட்டில் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. எப்ப முடிஞ்சு போச்சுனாங்கன்னா, புரட்சி தலைவர் ஐயாவுக்கு அப்புறம், புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறம், அரசியல் பார்க்கக்கூடிய உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், era of dominant party is over. ஒரு கட்சி டாமினேட் பண்ற 5 வருஷம் முடிஞ்சதுங்கண்ணா. இன்னைக்கு நிறைய கட்சிகள், இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கண்ணா. காரணம் எல்லோருடைய குரல் இருக்கட்டும், செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கட்டும். ஒரு தேசிய கட்சி இருந்தாலும், மாநில கட்சிகள் இருந்தாலும், ஜாதி கட்சிகள் இருந்தாலும், பிராந்திய கட்சிகள் இருந்தாலும், யார் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நலனை முன்வைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் இன்னொருத்தருக்கு செக் அண்ட் பேலன்ஸ். அதனால தான் எதுக்கு டைம் எடுத்து சொல்றேன் அப்படின்னாங்கன்னா, இட் இஸ் அ பிலாசபி, இட் இஸ் அ தாட். கொலிஷன் பாலிடிக்ஸ், கூட்டணி ஆட்சி என்பது தர்மமாக பார்க்கின்றோம். அதனால் என்டிஏ கூட்டணி வருகின்ற காலத்தில் வலிமை பெறுமோ தவிர இறங்காது. இப்ப நீங்களே யோசிங்க, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் வெளியே போறாங்க? ஏன்னா இது கூட்டணி ஆட்சி. அண்ணாமலைக்கும் ஸ்டேக் இருக்கு, பிஜேபிக்கும் ஸ்டேக் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஸ்டேக் இருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேக் இருக்கு. கூட்டணி ஆட்சி. இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ 2026ல கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும். ஏன்னா நானும் முட்டாள் கிடையாதுங்கன்னா, நாமளும் அரசியலை பார்க்கிறோம். இது மாறணும், வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ கையில் எடுக்கணும். அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும், திமுக பயன்படுத்த போறது கிடையாது. அதிமுகவை பத்தி எனக்கு தெரியல. அதனால அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கு. காரணம் அடிப்படை பிலாசபி கூட்டணி ஆட்சி. இரண்டாவது தமிழ்நாடு முதலாக 4 முனை போட்டியை பார்க்க போகுது. 4 முனை போட்டி. தமிழ்நாட்டில் 2 முனை போட்டி, அப்பப்ப 3வது முனை வரும். அப்புறம் அந்த 3வது முனையும் காணாம போயிடும், மறுபடியும் 2 முனையா தான் இருக்கும். இந்த முறை 2026 4 முனை போட்டி. அப்படின்னா எவ்வளவுக்கு அளவு போட்டிகள் அதிகமா இருக்கும், அப்பதான் நல்லவர்கள் அரசியல ஜெயிக்க முடியும். ஏன்னா 40,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ எலெக்ஷன், 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க. புதியவர்கள், சமுதாய ஆர்வலர்களுக்கெல்லாம் போட்டி அதிகமா இருக்கும் போது தான் புதியவர் அரசியல வந்து ஜெயிக்க முடியும். 2 முனை போட்டிலாம் நல்லவங்களுக்கு வேலையே இல்லை. அதனால 2026 என்னை பொறுத்தவரை எம்எல்ஏவா நிறைய டெக்னோக்ராட்ஸை பார்ப்பீங்க, என்ஜிஓஸ் பார்ப்பீங்க, உங்களை போன்ற ஒரு துறையில நிபுணம் பெற்றவங்க வருவாங்க. அது ஒரு நல்ல அற்புதமான அரசியலா இருக்கும். கட்சி ஓட்டு 40%, நான் காளிப்போலி வேணாலும் நிறுத்துவேன், அவன் தான் ஜெயிப்பான், அதெல்லாம் அங்கே வேலைக்காக. இன்னைக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? எனக்கு இவ்வளவு, நான் பெரிய கட்சிப்பா, எனக்கு இவ்வளவு % ஓட்டு இருக்கு, நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான், நீ அவனுக்கு ஓட்டு போடு, கட்சி சிம்பலுக்கு ஓட்டு போடு. அது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். 2026 அது மாறணும், நல்லவர்களும் வரணும். நல்லவர்களுக்கு இந்த 2 பார்ட்டிலிருந்து 3 பார்ட்டி 4 பார்ட்டி போகும் பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு. இவ்வளவு பிலாசபிக்கலா பார்க்கும் பொழுதுங்கன்னா, நாங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தான் நான் சொல்றேங்கன்னா, நிச்சயமாக 2026 தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. 4 முனை போட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி 2024, அதிமுக தலைமையிலான கூட்டணி பாத்தீங்க, என்டிஏ பிஜேபி இருக்கும், எல்லாரும் இருக்கும். 4வதா புதியவர் நடிகர் விஜய் அவங்க வர்றாங்க. நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்றிருக்கிறேன், எல்லாரும் வரணும். நிறைய பேர் வந்தா தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால நம்ம பயப்படக்கூடாது. அண்ணன் விஜய் வர்றாரு, அப்ப 3 முனை 4 முனை ஆயிடுச்சா? வரட்டும்,
அவர் ஒரு பிலாசபி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும், மக்கள் 4 பேர்த்தி பார்க்கட்டும். மக்கள் இப்ப கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்றத பத்திரிகை நண்பர்கள் குறிச்சு வச்சுக்கங்கன்னா, எனக்கு உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவா இருந்தாலும் 2026 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அது முதலா தமிழ்நாட்டில் கட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. கேண்டிடேட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா தெரியும், ஓட்டு 4 பிரியும் பொழுது 40,000 ஓட்டுல அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் வருவதை இந்த ஒரே காரணத்திற்காக நான் வரவேற்கின்றேன். அவர் வரட்டும், புதியவர்கள் வரட்டும். அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, அவரும் வலிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை கருத்துக்கள். அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா இருக்கட்டும், மக்கள்கிட்ட எல்லா ஆப்ஷனையும் வைப்போம். ஸோ பிஜேபியில் ஒரு நல்லவர் இருக்காரு, ஒரு முக்கியமான தொகுதியில் இருக்கார், அவருக்கு சொந்தமா 20,000 ஓட்டு இருக்கு, அழகா ஜெயிச்சுட்டு வந்துருவார். அதனால் தமிழக அரசியல் அடியோடு 2026 மாறப்போகுது. இது எத்தனை பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடிப்படையாக மாறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொன்ன பிலாசபி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இது கூட்டணின்னு சொல்றோம். அப்படின்னா பிஜேபி பவருக்கு வரப்போகுது. பிஜேபியினுடைய மெம்பர்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்க, என்டிஏனுடைய பார்ட்னர்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்கன்னா இதை பெரிய கட்சிகள் சொன்னா தானே அவங்க மாற்றுவாங்க. இன்னைக்கு நான் இருக்கும்போது நம்ம தலைவர்கள் என்ன விரும்புவாங்க, ஓகே பரவாயில்ல, நாமளும் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கோம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போறோம், தட் இஸ் ஆல்வேஸ் a பெட்டர் ஆப்ஷன் இல்லைங்கண்ணா. இன்னைக்கு நம்பர் 1 கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நம்பர் 1 திமுகவும், இன்னைக்கு அபிஷியலா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ கூட்டணி ஆட்சி. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதை கையில் எடுத்திருக்காரு. நீங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனித்தன்மையாக ஜெயிச்சும் கூட அந்த கூட்டணியில பிஜேபிக்கு ஒரு அமைச்சர் பாருங்க, பிஜேபிக்கு ஒரு அமைச்சர், டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவருடைய கட்சிக்கு அமைச்சர், தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு ஒரு அமைச்சர். அதனால இந்திய அரசியல் முதல் முறையாக ஒரு பெரிய மாற்றத்தை டிடிபியினுடைய வெற்றி ஆந்திரால பார்த்திருக்கு. இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா நான் சொன்னது மாறுங்கண்ணா. அவங்க சொல்லாதவரை 4 முனை போட்டியாக இருக்கும், புதியவர்கள் வருவார்கள், ஒரு பெரிய அரசியல் புரட்சி 2026 நடக்கும்.